நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 917வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம், வாராகி பற்றி பார்க்க போகிறோம். இந்த விளக்கு கடை போயிட்டு இருந்ததுலேயே இந்த வாராகி மனசெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டா. நான் வந்து சம்டைம் பேக் ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னுடைய நண்பரான திரு கேசவன் எனக்கு வாராகி வாங்கி கொடுன்னு சொல்லிட்டே இருந்தார். அப்போ வந்து மதுரையிலேருந்து கார்த்திகேயா மெட்டல்ஸ்ன்ற அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி இந்த வாராகி விற்கிறோம், அவருக்காக வாங்கி வச்சுருந்தேன். 8K வாராகி. இது வந்து மதுரையிலேருந்து தெரிவிக்கப்பட்டது. இதே விளக்கு கடையிலையும் இருக்குது. இங்கே சங்கு சக்கரம், கலப்பை, உலக்கை, அப்புறம் வந்து பாசம், அங்குஷம், மம்பையம், இப்படி இருக்காமல். இப்போ இந்த வாராகி தேவியை பற்றி நம்ம வி ஆர் கோயிங் டு சி. பிரபாவளியோடு இருக்குது. சின்னது கையடக்கமாக இருக்கிற விக்கிரகம். இந்த மாதிரி கேட்டார் அவர். ஸோ கம்மிங் டு வாராகி பற்றி சொல்லும்போது, ஸ்ரீ லலிதா பராபட்டாரிக்காவுக்கு சேனாநாயகியின் பெயர். சேனாநாயகி 4 பேர் லலிதைக்கு. அதில் வந்து சம்பத்கரி, அஸ்வாரூடா, மந்திரினம்பா, தண்டநாத்தான்னு 4 பேர் இருக்காவ. சம்பத்கரி வந்து லலிதாதேவியின் அங்குசம் என்ற ஆயுதத்திலிருந்து உதித்தவள், யானை படைக்கு தலைவி. அந்த யானை பேர் ரணகோலாகலம் பேர். அதே மாதிரி அஸ்வாரூடா, அவள் பாசத்திலேருந்து உதித்தவள், குதிரைப்படைக்கு தலைவி. அந்த குதிரைப்படை அபராஜிதான் பேர். லலிதாதேவியின் தலைவியாக நியமிக்கப்பட்டவள், குதிரைப்படைக்கு தலைவி அவள். மந்திரி நம்பா என்பவள் லலிதையின் அமைச்சராவாள், அமைச்சிய தலைவி, லலிதைக்கு உறுதுணையாக இருப்பவள். தண்டநாதா என்பவள் இப்போ தான் வாராகி, அவளுக்கு தான் வாராகி பேர். தண்டநாதா என்பவள் சக்தி சேனை அனைத்துக்கும் தலைவி. சக்தியோட சேனத்துக்கு எல்லா இங்கத்துக்கு இப்போ தான் ஹெட்டு. இவளைத்தான் வாராகி என கூறுகிறோம். இவளுடைய ரதத்திற்கு கிரிச்சக்கரம் என்ற பெயர். கிரிச்சக்கரதாருட தண்டநாதா பிரசுத ஜுவாலாமாரணி காட்சித்த வன்னி பிராகார மத்தியான்னு வருது. கேய சக்கரதாருட மந்திரினை பரிதீவித கிரிச்சக்கரதாருட தண்டநாதா பிரசுத. ஸோ இந்த வாகனமாகிய அவளோட வாகனம் வந்து சிம்மா. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. வந்து வாராகியினுடைய வாகனம், சில பேர் எருமை மாடு போட்டிருப்பான், குதிரை போட்டிருப்பான். அதெல்லாம் கிடையாது. சிம்மம் தான் வாராகியோட வாகனம். அந்த சிம்மத்தோடைய பேர் என்ன? வஜ்ரகோஷம் பேர். வஜ்ரகோஷம். இப்போ ஒன்றுத்துக்கு பேர் சொல்லணும் இல்லையா? அபராஜிதான்றது அது வந்து குதிரைக்கு உண்டான பேர். ரணகோலாகலம்ன்றது சம்பத்கிரியோட அந்த யானையோட பேர். இங்கே வந்து வஜ்ரகோஷம் பேர். வாராகியினுடைய அந்த சிம்ம வாகனம் வந்து வஜ்ரகோஷம். அது எவ்வளோ உயரம் இருக்குமானா, இது 3 யோசனை உயரம் கொண்டது. இந்த தண்டநாதாவிற்கு 12 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராக போத்ரிணி, சிவா, பார்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, அரிக்னா என்பது ஆகும். இந்த 12 நாமாக்களை யார் சொல்கிறாளோ அவளை சங்கடம், துக்கம் எதுவுமே அண்டாதுன்னு சொல்லியிருக்கு. இவள் பண்டாசுரனுடைய வலது கையிலிருந்து தோன்றிய விஷுக்கரன் என்பவர்களை கொன்று உலகைக்கு உதவினாள். பண்டாசுரவதோ யுக்த சக்தி சேனம் அது வருது இல்லையா? விஷுக்கர பிராணகரண வாராகி வீரநிந்திதா அப்படின்னு வருது லலிதாசகநாமத்தில். நான் என்ன காத்தாலோட சொல்லும்போது, லலிதாசநாமம் சொல்லும்போது லலிதோபியானத்தை என்ன சொல்லியிருக்குன்னா, விஷங்கன்னு போட்டிருக்கு. அது தப்புன்னு நான் சொன்னேன். அது ஒருத்தர் உள்ள ஆர்கியம் பண்ணி இதை மெசேஜ் எடுத்துட்டேன். அதாவது லலிதோபியானம் தான் ரைட்டுன்னு. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து லலிதா சஹஸ்ரநாம சொன்னது யார்? வாக்வாதினிகள். அவள் யார்? அவள் வந்து ரகசிய யோகினிகள். அம்பாலோட கூட ட்ராவல் பண்ணவா. அந்த ஸ்ரீசக்கர ரதத்தில் அவளாக உட்காந்துருக்கா. வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, 8 பேர். அவள் வந்து த சீன் த பேட்டில் ஃபீல்டு தர் ஓன் ஐஸ். ஸோ அவள் என்ன சொன்னாலும் அதான் கரெக்டாக இருக்கும். லலிதோபியானம் வந்து தனியாக எழுதப்பட்டது. அதாவது பிரம்மாண்ட புராணே உத்தரகண்டே ஸ்ரீ லலிதோபியானே ஸ்ரீ ஹயக்ரீவ சதம்பாதே ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்திரநாம ஸ்தோத்திரம் கதனம் சம்பூர்ணம்னு சொல்லும்போது அவர் கேட்டிருக்கார். அவர் கேட்கறது தப்பு இல்லை. 12 நாமாக்களை யார் சொல்கிறாளோ அவளை சங்கடம், துக்கம் எதுவுமே அண்டாதுன்னு சொல்லியிருக்கு. இவள் பண்டாசுரனுடைய வலது கையிலிருந்து தோன்றிய விஷுக்கரன் என்பவர்களை கொன்று உலகைக்கு உதவினாள்.
லலிதோபியானத்தில் இது வருது. அப்போ இப்படி சொல்லணும். அப்படி இல்லை. லலிதோபியானத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காரு, விஷங்கன் விஷுக்கரன் என்னும்போது மாற்றி மாற்றி எழுதிடலாம். அதில் பாடபேதம் அது. ஆந்திர பிரதேசம் அப்படியே சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஆதி காலத்தில் சொல்கிறது விஷுக்கர பிராணகரனா வாராகி வீரன் தான். விஷுக்கரனை அவதான் கொள்றான்னு வருது. இதுக்கு என்ன அத்தாரிட்டினா திரிபுராரகசியத்தை எடுத்து பார்க்கணும். இந்த சுமேதஸ் என்ற ஹரிதாயனர் எழுதின திரிபுராரகசியத்தை என்ன சொல்லியிருக்கு பார்க்கணும். அதை டீட்டெயிலாக ஒன்றும் பார்க்கல நான். அதை பார்க்கணும். இப்போ கமிங் டு திஸ், இந்த வாராகின்ற அந்த பெருஞ்சக்தி அது பக்தனை அப்படி காப்பாற்றுறது சொல்லப்படுறது. இது ஆச்சரியமான உண்மை. அந்த வழக்கு கடையில் இந்த பெண்மணி அதீத பக்தி வச்சிருக்காது வாராகி மேலே, அவளை காப்பாற்றுறது. அந்த அந்த இடத்த வாராகி கோட்டைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ஜஸ்ட் ஐ தாட் ஆஃப் இந்த டாபிக் பேசணும்னு எடுத்து நான் பேசுகிறேன் எடுத்த மாதிரி. எதுக்குன்னா வி ஷுட் நோ ஒவ்வொரு டெய்ட்டிக்கும் ஒரு பவர் உண்டு. இல்லை எல்லா சாமியும் ஒன்று தானே, எல்லா சாமியும் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு பவர் இருக்குது. ஸோ ஆற்றுலேயே அம்மா இருக்கா, அம்மா என்ன செய்வா, குழந்தை சம்பாதிச்சின்னு வரானா இல்லையோ அவனுக்கு எல்லா குழந்தைகளும் அவளுக்கு எல்லாமே ஒன்று தான். சம்பாதிக்காத குழந்தையும் ஒன்று தான், நல்ல லேக்ஸில் கொண்டு கொட்டுற குழந்தை ஒன்று தான். 2 பேருக்கும் சாதம் ஒன்றா தான் போடுவோம். இவனுக்கு கம்மியாக போட்டு அவனுக்கு ஜாஸ்தியாக போட மாட்டான். தாய் அன்பு. ஸோ அது மாதிரி தேவதா ஸ்வரூபங்களில் ஒவ்வொரு இதுவாக இருந்தாலும் அவள் பாகுபாடு பண்ணுறதில்ல, பக்தியை தான் பார்க்குறான். தேவதைகள்லாம் எந்த அளவுக்கு நம்ம பக்தி வச்சுருக்கோம் மேலே அதுதான். ஸோ இந்த பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்குது. உதாரணமாக மந்திரணி சொல்லும்போது இந்த மாதங்கி சொல்கிறக்கோ கல்வி கேள்விக்கெல்லாம் அதிபதி. இந்த நடனம், இந்த கலைகள், எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாலும் சரி அவரோட அருள் இல்லாமல் பண்ண முடியாது. மாதங்கியரோட அங்கே வாராகி வரமாட்டா. அதில் நல்லா படிச்சுக்கணும். அதை சுப்ரீமோ இருக்கிற லலிதாவை பண்ணிட்டானா வாணி ரமா சேவிதாம் வருது. சசம்பரபா வாணி சபிய தட்ச சேவிதா அப்படின்னு வரும்போது ரமான்றது லக்ஷ்மி, வாணின்றது சரஸ்வதி. ஸோ இவா இருக்கிற இடத்துல லலிதி உபாசனை பண்ணுற இடத்துல இவா 2 பேரும் வந்துடுறோம் ஆட்டோமேட்டிக்காக கூப்பிடாமையே. ஸோ தே வில் பி டேக்கிங் கேர். ஸோ அதான் சுப்ரீமோ பிடிச்சிக்கணும்னு சொல்கிறது நான். சுப்ரீமோன்றது லலிதா தான். ஸோ லலித கீழே வள்ளலாம் இருக்கா. அதனால் இது நம்ம இதை இக்னோர் பண்ணு இதெல்லாம் பண்ண கிடையாது. பட் ஸ்ரீவித்யா மந்திர இதில் ஃபஸ்ட்டு கணபதி, அடுத்து பாலை, அடுத்து சண்டி. இப்போ நவராத்திரி வரப்போகுது. இந்த சாமுண்டாய விஷயம் ஓம் ஐங்கிரிங்களி சாமுண்டாய விஷயம் நவாட்சரி மந்திரம் நான் சொல்கிற மாதிரி என்னை யார் குருவாச்சுன்றாலும் நவாட்சரி உபதேசம் எடுத்துகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். மார்க்கண்டேய ரிஷிகி மாதர்மே மதுகீட பக்னி மகிஷ பிராணா மகோரோத்திமே ஹேலா நிர்மத தூம்ரலோச்சனபதே ஹே சண்ட முண்டார்த்தினே நிசேஷ கஜர்த்த பேதனதே நித்தியே நிசும்பாபுகே சும்ப சம்சன் சமாரத துர்கே நமஸ்தே ஹே அம்பிகே. இது தியான ஸ்லோகம். ஸோ ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹைம் ஹ்ரோம் ஹ அது அங்கன்யாசம் கரன்யாசத்தை வந்துடும். இது ஓம் ஐ ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய் விச்சேன்றது சண்டி நவாட்சரி. சண்டி நவாட்சரி அட்லீஸ்ட் தினமும் சொல்லுங்க. நவராத்திரி புண்ணிய காலத்தில் மினிமம் ஒரு 108 சொல்லுங்க. நிறைய டைம் 1000 சொல்லலாம், 1008 சொல்லலாம். ஸோ சண்டி நவாட்சரி சொன்னாதான் தேவி மகாத்மியம் படிக்க முடியும். அதே சொல்லிடுறேன். சண்டி நவாட்சரி முன்னையும் பெரிய 108 தடவை சொல்லணும். சும்மா இல்லை தேவி மகாத்மியம் படிக்கிறதுன்றது. அதாவது 7 நாளாக பிரித்து படிக்கலாம். நம்ம ஒரே நாளில் படித்து முடிக்கலைன்னா கூட 7 டேஸாக யூ கேன் டிவைடு. தேவி மகாத்மிய பாராயணம் 22 ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ ஹவு டு அதை டிவைட் பண்ண சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்காவா பெரியவாள் அழகாக கொடுத்துருக்காத. 7 நாட்களாக எப்படி பிரிக்கணும் அந்த பாட விதியிலேயே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. முதல் நாள் முதல் அத்தியாயம், 2ஆம் நாள் 2, 3 அப்படி அது வருது. அது இப்போ இந்த ராமகிருஷ்ணாம்பட புக்கை வச்சுட்டு அதில் முதலே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. 7 டேஸ் அப்படி பிரித்து படிக்கணும். எனக்கு துர்கேஷத்தை உபதேசம் பண்ணி அதுக்கு முன்னாடி எனக்கு சண்டி நவாட்சரி ஆயிடுத்து. எனக்கு அப்புறம் தான் சொன்னார், அம்பா சொல்கிறாடா படிடா நீ, உனக்கு யூ பீன் பர்மிட்டட்ட்டார்.
அதாவது முதல் நாள் வந்து சாப்டர் நம்பர் 1 நல்லா கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் டே சாப்டர் நம்பர் 1, செகண்ட் டே 2, 3, தேர்ட் டே 4வது சாப்டர், 4வது நாள் வந்து 5வது சாப்டர், 5ஆம் நாள் சரி 4ஆம் நாள் 5லேருந்து 8, 5, 6, 7, 8 4 சாப்டர் படிக்கிறோம் 5ஆம் நாள். 4ஆம் நாள் 5லேருந்து 8, 5ஆம் நாள் வந்து 9, 10, 6ஆம் நாள் 11, 7ஆம் நாள் 12, 13 சாப்டர் இந்த அத்தியாய வரிசையில் பாராயணம் செய்யலாம்னு சொல்லிருக்கு. ஸோ 700 ஸ்லோகம் இதுதான் நேற்று சொன்ன சப்தசதி என்ன, நவசத்தின்னா என்ன. நவசத்தின்றது 900 ஸ்லோகாஸ் சில இடத்துலாம் பண்ணுறாது. ஸோ அதுக்கு போக வேண்டாம் நம்ம இப்போ சப்தசதி எப்படி படிக்கலாம்னு சொல்லுது 7 டேஸாக பிரித்து படிக்கலாம். அகெயின் ரிப்பீட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே சாப்டர் நம்பர் 1, செகண்ட் டே 2 and 3, தேர்ட் டே சாப்டர் நம்பர் 4, ஃபோர்த் டே 5 to 8, ஃபிஃப்த் டே 9 and 10, சிக்ஸ்த் டே சாப்டர் நம்பர் 11, செவன்த் டே 12 and 13 அப்படி சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து பாராயண கிரமமாக சொல்லும்போது முன்னைய பின்னையே 108 தடவை சண்டீன வாட்சரி சொல்லணும்னு இருக்கு. ஓம் ஐ ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய் வச்சு சொல்லி இந்த பாராயணத்தை முடிச்சிடலான் இருக்கு. இப்போ இதுக்கு மாமா அது சொல்கிறேன் நவராத்திரிக்காக சொல்லிட்டேன். அது வாராகின்னு சொல்லும்போது இந்த ஜம்பே ஜம்பி நிம்பக மோகே மோகி நிம்பக சம்பே சம்பி நிம்பக அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது அந்த மந்திரம். இங்கே வெப்சைட்டில் போகலாம். என்னுடைய www.வித்யாபுத்திரன் டிவைன் சேனலில் போட்டேன். மூல மந்திராஸ் பார்த்து அதில் இருக்குது அது. பட் எனக்கு வந்து எங்கள் அம்மாஜி சாஸ்திரி ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சிவசமவராகி எண்ணுவராகி ஆம் ஈம் ஓம் சர்வதுஷ்ட கிரகான் மாரே மாரே ஸ்வாகா இந்த மந்திரம் தான் சொல்லி கொடுத்தார். கடந்த 25 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அதை. ஸோ இதுதான் வந்து வாராகி விக்கிரகம். இந்த மாதிரி சின்னதாக பண்ணால் கூட போதும். பெருசு பெருசாக வாங்கி தூக்கிறது கஷ்டம் நம்மளால். ஒரு வயசாக எடுத்து அபிஷேகம் பண்ணி திரும்பி பார்க்கணும். அபிஷேகம்னு பண்ணணும். அபிஷேகம் நித்தியப்படி பண்ண மாதிரி பண்ண அவசியம் இல்லை. பூஜையை நித்தியப்படி பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. அபிஷேகம்னு நித்தியப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. பட் பூஜைகளை பழைய நிர்மாலியத்தை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் பூ வச்சாகணும். நைவேத்தியம் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணணும். அண்ணன் இஸ் த பெஸ்ட்டு. ஸோ நம்ம குட்டிக்கு போக வேண்டியம்மா முன்னாடி உனக்கு காமிக்கிறேன் அர்த்தம். நிவேதியாமினா காமிக்கிறேன் அர்த்தம். ஸோ வாராய்க்கு என்ன பிடிச்சி கிழங்கு வகைகள் பண்ணலாம். இல்லை வந்து சாத வகையில் வந்து இந்த லெமன் ரைஸ் எல்லாம் போய் பிடிக்கும் அம்பாளுக்கு அது பண்ணலாம். இந்த மாதிரி இது பூமிக்கு கீழே விளையிறது எதுனாலும் எடுத்து பண்ணலாம் அவங்களுக்கு நைவேத்தியம். இது நான் கேசவனுக்காக வாங்கி வச்சது. அவர் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை ரோம மகரிஷிக்கு. இப்போ எப்போ வரப்போகிறாரோ அப்போ கொடுத்து அனுப்பணும் அவருக்கு. ஸோ இதை சொல்லி இந்த வாராகி பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.